வணக்கம். நம்ம இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்றத விட இந்த ஒரு டைம் இந்த பீர்க்கங்காயும் கத்திரிக்காய் வச்சு பஜ்ஜி செஞ்சு சாப்பிடுங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் நல்ல எலசான ஒரு பிஞ்சு பீர்க்கங்காய் எடுத்துருக்கேன் முழுசு. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் கம்மியாக தான் இருக்கணும், தக்காளி மாத்திரம்தான் கொஞ்சம் இது ஜாஸ்தி இருக்கணும். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, நம்ம தேவைக்கேற்ப பச்சை மிளகா போட்டுக்கலாம். கத்திரிக்காய், இதுதான் தேவையான பொருள். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் காஞ்சிச்சு, சீரகம் போட்டுக்கலாம். வர கொத்தமல்லி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம், நம்ம காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், பூண்டு. இப்போ தக்காளி போட்டுக்குவோம். இப்போ கத்திரிக்காயும் பீர்க்கங்காயும் போட்டுக்குவோம். நம்ம பச்சை மிளகா போட்டு காரத்துக்கு 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்குவோம். பீர்க்கங்காயை தண்ணி விட்டு வரும். நம்ம ஒரு நல்லா தண்ணி விட்டு கலந்து ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா வெந்து வந்துடும். கொஞ்சம் உப்பு போட்டு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். மரத்துக்கட்டை வச்சு பார்த்திங்கன்னா இந்த அளவு கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்தால் போதும். பிஸ்ஸா கடையக்கூடாது. இந்த அளவு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சி தாளிச்சிக்கலாம். கடுகு, 2 காஞ்சி மிளகா, சின்ன வெங்காயம் கட் பண்ணிவிட்டுருக்கேன், போட்டு வதக்கிக்கலாம். ஒரு சிட்டிக்கு பெருங்காயம். நம்ம இந்த கடைஞ்சி வச்சுருக்கிற கத்திரிக்காய் பீர்க்கங்காய் போட்டுக்கலாம். கொத்தமல்லி கலப்பு போட்டு சூப்பரான பீர்க்கங்காய் கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி சாப்பிட்னா, இப்படி தொட்டு சாப்பிடக்கூடாது. நல்லா இப்படி போட்டு இப்படி அள்ளி இப்படி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் நான் இதே மெத்தடில் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்போவும் இட்லிக்கு சட்னி சாம்பாரை விட இந்த மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது. இப்படி அப்படி சாப்பிடும். நல்லா பிரட்டி. இது இட்லிக்கு மாத்திரம் இல்லை, இட்லி, தோசை, ரைஸு எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். வாங்க அனைவரும் சாப்பிடலாம்.